ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகிறீர். ஒரு விசுவாசியாக கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு ஒரு பெரிய மீட்பும் விடுதலையும் வாழ்வும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை வேதத்தின் அடிப்படையில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றியப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய, தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றியப்பா. வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி. என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஒரு விசுவாசியாக கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? மீட்பும் விடுதலையும் வாழ்வும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எதிலிருந்து மீட்பு கொடுத்திருக்கிறார்? எந்த அதிகாரத்தை நமக்கு அவர் மீட்டு கொடுத்திருக்கிறார்? இதை நாம் சத்தியத்தின் அடிப்படையில் தியானிக்க போகிறோம். அவர் எதிலிருந்து மீட்பு கொடுத்திருக்கிறார்? எந்த அதிகாரத்தை அவர் மீட்டு தந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக நாம் எப்பேற்பட்ட இடத்தில் இருந்தோம், எந்த கட்டுகளிலும் மீட்க முடியாத இடத்திலும் மரணத்திலும் இருந்தோம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் அந்த கிருபையின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்ற சத்தியம், ஆதியிலே மனிதன் விழுந்து போவதற்காக படைக்கப்படவில்லை, விழுந்து போனவராகவும் படைக்கப்படவில்லை. மனிதன் பூமியை ஆளுகை செய்யும்படிக்கு, ஆட்சி செய்யும்படிக்கு படைக்கப்பட்டார். இதை நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். இதை நாம் சத்தியத்தின் அடிப்படையில் இன்று நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:26, 27, 28. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. தேவன் மனிதனை எப்படி படைத்திருக்கிறார் என்றால், அவரது சாயலிலும் அவரது ரூபத்தின் படியேயும் படைக்கப்பட்டார். இந்த சாயல் என்பது என்னவென்றால், தேவனுடைய இயல்பு, அவரது பரிசுத்தம், அவரது நீதி, அன்பு போன்றவற்றை அது குறிக்கும். இந்த சாயலோடு மனிதன் படைக்கப்படுகிறார். தேவனுடைய சாயலாகவும் அவரது ரூபத்தின் படியேயும், ரூபம் என்பது அவரை போன்று செயல்படுதல். இந்த சாயல் என்பது உள்ளே உள்ள தேவனது இயல்பை குறிக்கும். இந்த ரூபம் என்பது வெளியே தேவன் எப்படி செயல்படுகிறாரோ அதன் போன்ற செயலை அது குறிக்கும். அப்படி என்றால் தேவனை போல செயல்படுவது, இந்த பூமியில் தேவனை போல செயல்படுவது, அவரை பிரதிபலிப்பது, அவருடைய பிரதிநிதியாக இந்த பூமியில் ஆளுகை செய்வது, இதுதான் தேவனுடைய நோக்கம். தேவன் மனிதனை படைத்த விதம் இப்படிதான் படைத்திருந்தார். மனிதன் தேவனுடைய பிரதிநிதியாக படைக்கப்பட்டார். பிரதிநிதி என்றால் என்ன? நம்முடைய உலகத்துல, நாடுகள்ல ஒரு நாட்டுடைய தூதுவராக
இன்னொரு நாட்டில் ஒருவர் இருப்பார் இல்லையா? அவர் அந்த நாட்டுடைய விருப்பத்தையும் கொள்கையையும் நிலைப்பாட்டையும் அந்த நாட்டில் அவர் சொல்லிக் கொண்டிருப்பார். இந்த பிரதிநிதி என்பது ஒருவரை ரெப்ரசன்ட் பண்ணுவது. அவருக்கு என்று சொந்த விருப்பு வெறுப்பு இருக்காது. அவர் எதை சார்ந்து இருக்கிறாரோ அந்த நாட்டை குறித்து அந்த அதிகாரம் என்ன சொல்லுகிறதோ அதை அவர் வெளிப்படுத்துவார், செயல்படுத்துவார், அதை அவர் பேசுவார். மனிதனும் பரலோக ராஜ்யத்தின் ஆட்சியை இந்த பூமியில் நிலைநிறுத்தும்படி அவர் படைக்கப்பட்டார். இன்னும் சொல்ல போனால் தேவன் ஆவியானவர் அவர் மனிதனின் மூலமாக இந்த உலகை ஆள விரும்பினார். அவரது அதிகாரமும் அவருடைய வல்லமையும் அவரது இயல்பும் அவருடைய வாழ்வும் பரலோக ராஜ்யத்தின் பலன்களும் மனிதன் மூலமாக செயல்படும்படி அவர் படைத்தார். மனிதனை அவர் படைத்ததன் நோக்கம் இதுதான். அவரை போன்ற சாயலிலும் அவரை போன்ற ரூபத்திலும், அவருக்கு உள்ளும் தேவனுடைய சாயல், அவருடைய செயலும் தேவனை போன்று செயல்படும்படி மனிதன் படைக்கப்பட்டார். இன்னும் சொல்ல போனால் தேவனோடு இணைந்து இந்த பூமியில் ஆளுகை செய்யும்படிக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் விரிவாக்கும்படிக்கு, நிலைநிறுத்தும்படிக்கு மனிதன் உருவாக்கப்பட்டார். மறுபடியும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அவர்கள் ஆளுவார்கள், ஆளக்கடவர்கள் என்றார். நாம் ஆட்சி செய்வோமாக என்று தேவன் இங்கு சொல்லவில்லை. அவர்கள் ஆளக்கடவர்கள். அப்படியென்றால் அவர்கள் ஆட்சி செய்யட்டும். அந்த ஆளுகை செய்யும் அதிகாரத்தை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருந்தார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பூமியின் மீது மொத்த அதிகாரமும் உலகத்தின் மீது அதிகாரமும் தேவனுக்கு மாத்திரமே இருக்கிறது. ஆனால் இந்த பூமியை நிர்வகிக்கக்கூடிய, ஆளக்கூடிய தேவனுடைய பிரதிநிதியாக மனிதன் படைக்கப்பட்டார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 8:4-5-6. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 8:7 ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மீன்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். பூமியில் உள்ள எல்லாவற்றையும், பறக்கும் பறவைகளிலிருந்து கடலில் உள்ள மீனினங்கள், பூமியின் மேல் ஊறும் பிராணிகள், பூமியில் உள்ள எல்லாவற்றையும் மனிதருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருந்தார். தேவனுடைய விருப்பத்தையும் அவருடைய நோக்கத்தையும்
இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக, அவருடைய பிரதிநிதியாக இந்த பூமியை ஆட்சி செய்யக்கூடிய, நிர்வகிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை, ஒரு ஆட்சியாளர் என்ற ஒரு அதிகாரத்தை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருந்தார். இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். 5 விதமான ஆளுகையை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கு. பின்பு தேவன் அவர்களை நோக்கி பலுகி பெருகி, இது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ஃப்ரூட்ஃபுல்னஸ். அப்படி என்றால் கனி கொடுக்கின்றவர்கள், பலன் கொடுக்கின்றவர்களாக பெருகுகிறது. மனிதனை இந்த நோக்கத்தில் தான் அவர் படைத்திருந்தார். கனி கொடுக்கிறது என்றால் என்ன? ஒரு மரத்தின் கனி எதற்கு பயன்படும்? அந்த மரத்தின் கனி மற்றவர்கள் உண்ணுவதற்கும், மற்றவர்களது தேவையை சந்திப்பதற்கும், மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கும் அது பலன் கொடுக்கின்ற விதத்தில் கனி கொடுக்கிறது. தேவன் உலகத்தில் படைத்த எல்லாவற்றையும் பலன் கொடுக்கிறவைகளாகவே அவர் படைத்திருந்தார். அதனால்தான் அவரது படைப்பின் போது அவர் ஒவ்வொன்றையும் படைத்து அது நல்லது என்று கண்டார். அவர் எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். நல்லவற்றையே அவர் படைத்திருந்தார். மனிதனையும் அது போலவே பலுகி பெருகும் படிக்கு, பலன் கொடுத்து பெருகும் படிக்கு அவர் படைத்திருந்தார். இதைதான் ஆரம்பத்தில் பார்த்தோம். தேவனுடைய அன்பையும் நீதியையும் பரிசுத்தத்தையும் அவரது இயல்பையும் அவரது வல்லமையையும் கனிகளாக வெளிப்படுத்தும்படிக்கு மனிதனை படைத்திருந்தார். இந்த பலன்களில் பெருகும் படிக்கு, இந்த பலன்களால் பூமியை நிரப்பும்படிக்கு அவர் படைத்திருந்தார். அப்படி படைத்து மனிதனை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பலுகி பெருகி பலன் கொடுக்கிறவர்களாக இந்த பூமியில் பெருகி பூமியை நிரப்பி, மல்டிப்ளிகேஷன், பெருக்கத்தை அவர் சொல்லுகிறார். அவரது செயல்பாடுகளையும் அவரது வல்லமையையும் அவரது இயல்பையும் தன்னிலும் மற்றவர்களிடத்திலும் பரப்பும் படிக்கு, அதில் பெருக்கம் வேண்டும் என்று அவர் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளால் பூமியை நிரப்பும் படிக்கு, தேவனுடைய சமாதானத்தினால் பூமியை நிரப்பும் படிக்கு, பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, பூமியில் உள்ளவற்றை கீழ்ப்படுத்தி, மனிதர்களை அல்ல. மனிதனுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தது மனிதர்களை ஆளுகை செய்வது அல்ல. பூமியில் உள்ள ஒழுங்கின்மைகளையும் குறைகளையும் சரி செய்து அதை நிர்வாகம் செய்யும் வகையில், அதை ஒழுங்காக்கும் வகையில், அதை கீழ்ப்படுத்தி அதை அடக்கி ஆளுதல், ஆட்சி செய்யும் படிக்கு, அதிகாரம் செய்து அதை நிர்வகிக்கும் படிக்கு தேவன் மனிதனை படைத்து ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மனிதன் தேவனை ஆராதிக்கின்ற, வழிபடுகின்ற ஒருவராக மாத்திரம் தேவன் படைக்கவில்லை. தேவனோடு இணைந்து இந்த பூமியை ஆட்சி செய்யும், நிர்வகிக்கும் அதிகாரத்தோடு ஒரு ஆட்சியாளராக தேவன் மனிதனை படைக்கிறார். தேவனுடைய விருப்பத்தையும் அவரது நோக்கத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் இந்த பூமியில் நிலைநிறுத்தும் படிக்கு தேவனுடைய பிரதிநிதியாக மனிதன் படைக்கப்பட்டார். ஒரு நிபந்தனையற்ற ஒரு அதிகாரத்தை தேவன் மனிதனுக்கு கொடுக்கிறார். இந்த பூமியின் மீது அதிகாரம். இதைதான் மனிதன் இழந்து போகிறார். தேவனுடைய நோக்கம் மனிதன் விழுந்து போவது அல்ல. தேவனுடைய நோக்கம் மனிதன் இந்த பூமியை ஆளுகை செய்யும் படிக்கு, தம்முடைய பிரதிநிதியாக தேவனுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தும் படிக்கு பூமியில் அவர் படைக்கப்பட்டார். ஆனால் மனிதனோ அங்கு விழுந்து போகிறார்.
அவருக்கு முன்னால் ஒரு கட்டளை, ஒரே ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாது, புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். அநேகருக்கு ஒரு சந்தேகம், அவர் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருந்தால் எப்படி அவர் பாவம் செய்ய முடியும்? அவர் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருந்தார். அவர் மனிதனை உருவாக்கி மண்ணினால் செய்து தன்னுடைய சுவாசத்தை மனிதனுக்குள் அவர் ஊதுகிறார். மனிதன் ஜீவாத்துவமானார் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கு தேவனுடைய ஜீவனிலிருந்து அந்த உயிரை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் இன்றைக்கு ஒரு விசுவாசி கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக இருப்பது போல, பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையிடப்பட்டிருப்பது போல அங்கு ஆதாம் இல்லை. ஆதாமுடைய ஆவிக்கும் இன்றைக்கு ஒரு விசுவாசியின் புதிய சிருஷ்டியின் ஆவிக்கும் மிகவும் வித்தியாசம் இருக்கிறது. அவர் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருந்தார், அவர் தேவனை போன்று படைக்கப்பட்டிருந்தார் என்றால் அவரால் நன்மை தீமையை தேர்ந்தெடுக்க முடியும். ஒரு ரோபோட் போல தேவன் மனிதனை படைக்கவில்லை. அவரது ஆவி பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையிடப்படவில்லை. அவரால் பாவம் செய்து மரணத்தை தேர்ந்தெடுக்க முடியும். இப்படிதான் மனிதனை தேவன் படைத்திருந்தார். இதை பயன்படுத்திதான் அங்கு சாத்தான் தேவனை வஞ்சிக்கிறான். மனிதன் விழுந்து போகிறார். தேவனுடைய நோக்கம் திட்டம் இதுவல்ல. அங்கு மனிதன் விழுந்து போகிறார். ஒரே ஒரு சட்டம், இந்த கனியை நீ புசிக்க கூடாது, புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். ஒரு கனியை சாப்பிட்டதினால் மரணமா? அந்த மரணம் இத்தனை பேருக்குள்ளும் சென்று உலகத்தில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியுமா என்று கேட்டால் அது ஒரு ஆவிக்குரிய விதி. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை அநேகரால் ஏற்றுக்கொள்ள முடிவது இல்லை. பாவத்திற்கு வேறு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கலாமே, ஏன் மரண தண்டனை? ஏன் அது முக்கியமான ஒரு பெரிய காரியமாக அது பார்க்கப்படுகிறது என்றால் தேவனுடைய இயல்பு அப்படியானது. தேவன் பரிசுத்தமான தேவன். அவருடைய பரிசுத்தத்தின் இயல்பு பாவத்தில் நிற்க முடியாது. அதே பரிசுத்த தேவனுக்கு நீதியின் இயல்பு உண்டு. அவரது பரிசுத்தம், அவரது நீதி, அதனுடைய இயல்பு பாவத்திற்கு நியாயப்படி ஒரு தண்டனை உண்டு. அந்த நீதியின் இயல்பின்படி அதனுடைய தண்டனை மரணம். உங்களுக்கு நான் புரியும்படி சொல்லுகிறேன். அங்கு ஆதாம் கீழ்ப்படியாமல் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு பாவத்திற்கு உள்ளாக செல்லுகிறார். சென்றவுடன் அங்கு என்ன நடக்கிறது? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். அங்கு மனிதன் இறந்து போனாரா? இல்லை. தேவன் பொய் சொன்னாரா? அதுவும் இல்லை. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அங்கு மனிதன் இறந்து போனார், சரீரத்தில் அல்ல, ஆவியில் மரித்து போனார். இந்த மரணம் என்பது இல்லாமல் போவது அல்ல, தேவனிடமிருந்து பிரிவு, ஜீவனிடமிருந்து பிரிவு. அதுதான் தேவனுடைய பார்வையில் மரணம் என்று அழைக்கப்படுகிறது. எப்படி அங்கு மனிதனை மண்ணினால் உருவாக்கி தம்முடைய சுவாசத்தை அவனுக்குள் தேவன் ஊதினாரோ, மனிதன் ஜீவாத்துவமானாரோ, அங்கு ஜீவனை தேவனிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்டாரோ, அங்கு அந்த பாவம் உட்புகும் பொழுது, அந்த பாவத்தை அவர் தேர்ந்தெடுத்து அதை அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஜீவனுடைய மூலமாகிய தேவனிடமிருந்து ஒரு பிரிவு ஏற்படுகிறது. தேவனிடமிருந்து ஏற்படும் பிரிவே மரணம். வேதம் இப்படிதான் சொல்லுகிறது. அதனால்தான் பாவத்திற்கு தண்டனை மரணம். ஏனென்றால் பாவம் இருக்கின்ற இடத்தில் தேவனால் இருக்க முடியாது. தேவன் இல்லாத நிலைமை மரணம். எவ்வளவு ஒரு ஆவிக்குரிய விதி இல்லையா? நாம் பாவத்தை ஒரு சிறிய காரியமாக பார்க்கிறோம்.
இந்த பாவத்திற்குள் ஒரு மரண விதை இருக்கிறது. அந்த பாவம் உட்செல்லும் பொழுது அந்த மரண விதை அவருக்குள் விதைக்கப்படுகிறது. அவர் ஆவியில் மரித்து போகிறார். தேவனிடமிருந்து உடனடியாக பிரிவு. தேவனுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார். தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து விலகிச் செல்லுகிறார். அந்த ஜீவன் அவரை விட்டு பிரிகிறது. இந்த மரணத்தின் விதை வளர்ந்து அது சிந்தனையில் மரணத்தை கொண்டு வருகிறது. படிப்படியாக அது சரீரத்தில் மரணத்தை கொண்டு வருகிறது. இந்த மரணம் அவருக்கு சரீரத்தில் வெளிப்பட 930 வருடங்கள் ஆகிறது. ஆனால் மரணம் வெளிப்பட்டது. இதைதான் வேதம் மரணம் என்று சொல்லுகிறது. தேவனிடமிருந்து ஏற்படும் பிரிவை அது மரணம் என்று சொல்லுகிறது. மனிதன் பாவத்தில் விழுந்து போனதினால் என்ன நேர்ந்தது என்றால், அவர் பாவ இயல்பை பெற்றுக்கொண்டார். தேவனிடமிருந்து ஒரு பிரிந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார். ஜீவன் இல்லாத ஒரு வாழ்வை வாழ ஆரம்பித்தார். மரித்த நிலைமையில் என்றால் தேவனுடைய ஜீவன் இல்லாமல் ஒரு வாழ்வு. அங்கு மனிதனுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டதோ அந்த அதிகாரம் அங்கு சாத்தானுடைய கைக்கு செல்லுகிறது. என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டது நாம் ஏற்கனவே தியானித்தோம். தேவனுடைய பிரதிநிதியாக தேவனது விருப்பத்தையும் அவரது நோக்கத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் நிலைநிறுத்தும்படிக்கு, தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தும்படிக்கு, பலனளிக்கும்படிக்கு அங்கு அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு ஆவிக்குரிய விதி என்னவென்றால், வாசிக்கலாம் ரோமர் 6:16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற தெரிந்தெடுப்பு, ஒரு ஆவிக்குரிய விதி. அந்த சாய்ஸ், அந்த தேர்வு செய்யும் உரிமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்றாக கவனியுங்கள். இந்த பாவம் எதற்கு ஏதுவாக இருக்கிறது? மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? பாவத்திற்கு கீழ்ப்படுகிறோமா? நீதிக்கு கீழ்ப்படுகிறோமா? எதற்கு கீழ்ப்படுகிறோமோ அதற்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம். அந்த ஆற்றல் நம்மிடத்தில் வெளிப்படும். இது ஒரு ஆவிக்குரிய விதி. அங்கு பாவத்தை ஏற்றுக்கொண்டதால், ஆதாம் பாவ இயல்பை பெற்றுக்கொண்டதால் அங்கு நடந்த மாற்றம் என்னவென்றால் அதிகார மாற்றம் நிகழ்கிறது. தேவன் மனிதனுக்கு கொடுத்த அதிகாரத்தை மனிதன் தனது கீழ்ப்படியாமையின் மூலம், பாவத்திற்கு கீழ்ப்படிந்ததன் மூலம் அந்த அதிகாரத்தை சாத்தான் பெற்றுக்கொள்ளுகிறான். அங்கு ஒரு அதிகார மாற்றம். எதன் மீதெல்லாம் ஆளுகை மனிதனுக்கு இருந்ததோ அந்த அதிகாரம் சாத்தானுடைய கைக்கு செல்லுகிறது. இப்படிதான் அவன் இந்த உலகத்தின் அதிபதியாக மாறினான். தேவன் பூமியின் மீது ஆளுகையை அவர் திரும்ப எடுத்துக்கொள்ளவில்லை. மனிதன் அந்த ஆளுகையை சாத்தானிடம் ஒப்படைக்கிறான். உங்களுக்கு ஒரு வசன ஆதாரம் காண்பிக்கிறேன். லூக்கா 4:6. இவைகள் எல்லாவற்றின் மேலுமுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். இவைகள் எல்லாவற்றின் மேலுமுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமியில் இருக்கும் பொழுது அவருக்கு ஏற்பட்ட ஒரு சோதனையில் ஒரு சோதனை. லூக்கா 4:5. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, பின்பு பிசாசு இயேசு கிறிஸ்துவை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், ஒரு மலையின் மீது அவரை கொண்டு போய் நிறுத்தி உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். யார் யாருக்கு கொடுக்கிறேன்னு சொல்றா? படைத்தவரிடம் அங்கு பிசாசானவன் சொல்லுகிறான், அவர் படைத்த எல்லாவற்றையும் காண்பித்து இவைகள் எல்லாவற்றையும் உமக்கு நான் தருகிறேன், ஏனென்றால் இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. பிசாசுக்கு அதை ஒப்பு கொடுத்தது யார்? தேவன் கொடுத்தாரா? மனிதன் கொடுத்தாரா? மனிதன் தனது கீழ்ப்படியாமையின் மூலம் சாத்தானுடைய வார்த்தைகளை நம்பியதால், நன்றாக கவனியுங்கள், தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் சாத்தானுடைய வார்த்தையை நம்புவதால் இந்த அதிகார மாற்றம் நிகழ்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு வஞ்சகம் இல்லையா? சாத்தானுடைய வார்த்தையை நம்புவதால் இங்கு அதிகார மாற்றம் நிகழ்கிறது. இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிதான் இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசானவன் மாறினான். அங்கு மனிதன் ஆவியில் மரித்த ஒரு நிலைமை, அதிகாரத்தை இழந்த ஒரு நிலைமை, பாவத்திற்கு அடிமையான ஒரு நிலைமை, மரணம் ஆட்சி செய்கின்ற ஒரு நிலைமை, மனிதனுடைய அதிகாரம் சாத்தானுக்கு மாறிய ஒரு நிலைமை, பூமியின் அதிபதியாக ஆட்சியாளனாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு இடத்தில் பிசாசானவன் மாறின ஒரு நிலைமை. இந்த இடம் அங்கு ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால் ஏற்படுகிறது. தேவன் இப்படி மனிதனை படைக்கவில்லை. மனிதனின் விழுந்து போன நிலைமை இதுதான். இங்கு ஆதாமோடு அது முடிந்துவிடவில்லை. அந்த மரணம் அவருடைய ஆவியில் செயல்பட்டு கொண்டிருந்தது. ஜீவன் இல்லாத ஒரு வாழ்வை ஆதாம் வாழ்ந்து கொண்டிருந்தார். இங்கு பாவம் என்பது செயல் அல்ல, அது ஒரு இயல்பு, ஆவிக்குரிய ஒரு இயல்பு. இன்னும் சொல்ல போனால் அது ஒரு ஆவி. அந்த இயல்பை கொண்ட ஆதாம் மூலமாக வந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் அதே இயல்பில் பிறக்கிறது. உங்களுக்கு நான் புரியும்படி ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு பூனை எப்படி ஒரு குட்டியை போடும் என்றால் அதனுடைய சாயல்ல தான் குட்டியை என்ன செய்யும்? போடும். எந்த ஒரு விலங்குகளாக இருந்தாலும் தன்னுடைய சாயலிலேயே தன்னுடைய இனத்தை பெருக்கும். அதுபோன்று பாவத்தில் மரித்திருந்த, ஜீவனிடமிருந்து பிரிந்த, பாவ இயல்பை பெற்றுக்கொண்ட, இன்னும் சொல்ல போனால் இருளின் இயல்பை பெற்றுக்கொண்டிருந்த மனிதன் அதே இயல்பில் மனுக்குலத்தை உருவாக்குகிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே மரணம் உலகை ஆண்டு கொண்டிருக்க. இந்த மரணம் உலகத்தை இப்படிதான் ஆண்டு கொண்டிருக்கிறது, ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே. மனிதனுடைய விழுந்து போன நிலைமை இதுதான். ஆனால் தேவன் இவ்வாறு படைக்கவில்லை. இதிலிருந்து மீட்பு கொடுப்பதற்காக தேவன் மனிதனாக வெளிப்பட்டார். எப்படி முதல் ஆதாம் அந்த அதிகாரத்தை இழந்து போனாரோ, இரண்டாம் ஆதாமாக வந்த இயேசு கிறிஸ்து இழந்த அதிகாரத்தை மீட்டு மறுபடியும் அந்த அதிகாரத்தை அவர் நமக்கு பெற்று தந்திருக்கிறார். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15:45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துவமானார் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். முந்தின மனுஷனாகிய ஆதாம் தேவனிடமிருந்து ஜீவனை பெற்றுக்கொண்டார். ஆனால் இரண்டாம் ஆதாமோ, பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவோ உயிரை கொடுக்கின்ற ஆவியாக மாறினார். அவர் உயிரை பெற்றுக்கொள்ளவில்லை, நம்மை உயிர்ப்பிக்கின்ற ஆவியாக அவர் மாறியிருக்கிறார். அந்த மரணத்தின் விதை செயல்பட்டு கொண்டிருந்த ஆவியை எடுத்துவிட்டு தேவனுடைய ஜீவனை கொடுக்கின்ற ஒரு புதிய ஆவியை கொடுக்கின்ற உயிர்ப்பிக்கின்ற ஆவியாக அவர் வெளிப்பட்டிருக்கிறார்.
ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆதாம் எதை இழந்து போனாரோ, எந்த கீழ்ப்படியாமையினால் இழந்து போனாரோ, இயேசு கிறிஸ்து அவர் தோற்று போன இடத்தில் தம்முடைய கீழ்ப்படிதலினாலே அந்த அதிகாரத்தை அவர் மீட்டு கொடுத்திருக்கிறார். விழுந்து போன இடத்திலிருந்து மனிதனை தூக்கி எடுத்து இழந்த அதிகாரத்தை மீட்டு கொடுத்து மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் நம்மை ஒரு தேவனுடைய பிரதிநிதியாக, அவருடைய ஆட்சியை நிறுவக்கூடிய ஒரு புதிய சிருஷ்டியாக அவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக நன்றி அப்பா. முதலில் தேவன் மனிதனை என்ன நோக்கத்தோடு படைத்தார்? அவர் விழுந்து போன இடத்தை, அதிகாரம் மாறிய இடத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. தேவனுடைய இருதயத்தை, நோக்கத்தை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் மீட்பை குறித்து எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக நன்றி அப்பா. எதிலிருந்து எங்களை மீட்டு எடுத்திருக்கிறீர்? எந்த அதிகாரத்தை எங்களுக்கு திரும்ப கொடுத்திருக்கிறீர், கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா. கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களுக்கு நீர் கொடுத்த மீட்புக்காக, விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் தருகிறேன். உடைய கிருபையின் வெளிச்சத்தை அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கிறதற்காய் நன்றி. நீர் சிலுவையில் கொடுத்த விடுதலையையும் வாழ்வையும் அவங்க பெற்றுக்கொள்றதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.